எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் ஆசைப்பட்டதுபடி உங்களோட லைஃப் இருக்கணும். அண்ட் ஒன்று தான், நமக்கு பிடிச்ச லைஃப் இருக்க ஒரு லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துடணும், அவ்வளோதான். யார் என்ன சொன்னால் அதெல்லாம் யாருமே கேட்டுக்கிறாதீங்க. அப்படி இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது நல்லா செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, அதுவுமே சக்ஸஸ் ஆகும், அவ்வளோதான். இதுதான் நான் 2025 லேர்ன் பண்ணிக்கிட்டது. அது எனக்குமே நடந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான தடபுலான விருந்தெல்லாம் நடந்துட்டுருக்கு. தடபுடலான விருந்தெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம கிறிஸ்மஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் வச்சுருந்தோம். நியூ இயருக்கு அப்படியே ஆப்போசிட் ஃபுல்லாக நான்வெஜ் தான். ஸ்வீட்டுக்கு பிரெட் அல்வா செய்யலாம் நாங்கள், ஆனால் நாங்கள் மட்டும் வேண்டாம், எங்களுக்கு குலோப்ஜாமே இருக்கணும்னு குலோப்ஜாம் மறுபடியும் குலோப்ஜாம் தான் நம்ம வீட்டில். என்னென்ன மெனு பார்த்தீங்கன்னா குலோப்ஜாமு, அதுக்கப்புறம் சிக்கனு, ஈரல், கிரேவி, எல்லாமே வெஜ் பிரியாணியுமே வச்சுருக்காங்க. ஒயிட் ரைஸ், கேர்டு எல்லாமே இருக்குது. நான் ஃபைனலாக அன்றைக்கி பண்ணி சாப்பிடும் போது என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகிறோம், சாப்பாடு வாங்க. அண்ட் சிக்கனே வாங்க தான் நாங்கள் போகிறோம். போயிட்டு வந்துட்டு என்னென்ன பண்ணுறோன்றது இந்த விளாக் ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சர் ஆட் பண்ணுறேன். இதுதான் என்னோட சர்ச்சுக்கு போன அவுட்ஃபிட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அவுட்ஃபிட்டு. நான் வந்து குர்த்தி போட்டிருக்கிறேன். செகண்ட் அவுட்ஃபிட் இது தான். நான் வந்து நெக்ஸ்ட் எதனா போட்டேன் எங்கேயா போகிறோன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடைக்கு போகணும். போயிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு போயிட்டு வந்துட்டு அம்மா கையில் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வெளியே இப்போ எங்கேயாச்சும் போகணுன்னா பிளான் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணலான்றது பிளான் பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த டே வந்து ஃபேமிலியோடு தான் இருக்கணும். அதனால் நாங்கள் எங்கே வெளியே போனால் ஃபேமிலியோடு, இல்லை வீட்டில் இருந்தால் ஃபேமிலியோடு இருக்கணுன்ற ஒரு ஐடியா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வேறு எதுவும் இருக்குதான்னு கேட்டால் தெரில. வீடியோ இருக்குது, எடிட்டிங் இருக்குது. நான் ஆக்சுவலி கிறிஸ்மஸ்க்குள்ளே இன்ன வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணல. இன்றைக்கி சாயங்காலம் நான் போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நியூ இயர் எப்போ போஸ்ட் பண்ணி எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிவிட்டு இனிமேல் சூப்பரான வீடியோலாம் வந்துட்டுருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அங்கேருந்து நானும் பாப்பா மாமா 3 பேர் தான் கிளம்பியிருந்தோம். பாப்பா செம்ம ஹாப்பி. அன்றைக்கி போயிட்டு சிக்கனை வாங்கிட்டு நாங்கள் யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல. ஆனால் சரி கடையில் வாங்கிக்கலாம், நாங்கள் கடையில் ஒரு மணி பாட்டி கடையில் தான் வாங்கியிருந்தோம். அந்த இலை வாங்கிட்டு போயிருந்தோம் வீட்டுக்கு. கண்டிப்பாக நான்வெஜ்ஜுக்கு இலை இல்லாமையா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரியும் இந்த வடையும் வாங்கியிருந்தோம். அண்ட் இதுதான் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட்டு. இது வந்து செகண்ட் அவுட்ஃபிட்டு. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஒன்று போட்டிருந்தேன். சர்ச்சுக்கு போனால் ப்ளூ கலர். பார்த்திங்கன்னா தேர்ட் அவுட்ஃபிட். டாப் போட்டாச்சு. டாப் இருக்கு ஒரு க்ரீன் ஃப்ளோரில். இப்போ வந்து சாப்பாடு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் மட்டன் லிவர் எடுத்துருந்தாங்க. அண்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்குது. அண்ட் சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, வெஜ் பிரியாணி, சிக்கன் கிரேவி அண்ட் ரைத்தா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, அப்பளம், எனக்கு பிடிச்ச குலோப் ஜாமுன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் தான் பண்ணியிருக்கோம். என்னோடய மண்டே மைண்ட் பண்ணிக்கிறாதீங்க. இப்போ தான் தூங்கி வேறு இருந்துச்சு, சாப்பிட்டு நல்லா தூங்கி இருந்துச்சாச்சு. இப்போ அடுத்த கேக் ஒர்க்கில் தான் இறங்கிட்டு கேக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் காமிக்கிறேன். அண்ட் பேட்டர் ரெடி பண்ணி நான் உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா நம்ம நியூ இயர் கேக் கட் பண்ணால் என் ஹஸ்பண்டுக்கு அன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ அவங்களுக்கு கேக் கட் பண்ணிடுவேன். ஜோஹானா ஹாப்பி நியூ இயர். ஜோஹானா அண்ட் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் கட் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ நம்ம ஆர்டர் எடுத்தாலுமே அவளுக்கு வந்து நான் சின்னதாக ஒரு கேக் பண்ணிவிடுவேன். அவளுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு வெட்டுவா. எல்லாரும் கேக் வெட்டிட்டு கேக் திங்கிறாங்க காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெடி போட போகிறோம். பட்டாஸ் லைட்ரா மாமா. அப்புறம் நாளைக்கு இந்த ட்ரீல கழட்டிடுவோம், அவ்வளோதான். இன்னைக்கு தான் ஒன் லாஸ்ட் டைம் பண்ணி இருக்கோம். பாப்பா என்ன பண்ணுறாங்க வெடி போடுறானா? நாங்கள் எப்படி குப்பையாக போட்டிருக்கோம் நீங்கள் தெருவை வெடி போடுறோம். திரும்பி நாங்கள் வந்து இந்த இடத்த வெடி போட போகிறோம். க்ளீன் பண்ணி வெடி போடுவோம். அவ்வளோதான். இந்த டே இப்படி தான் போச்சு. அன்றைக்கி நாங்கள் பெருசாக வெளியே போகலாம். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஃபேமிலியாக. இந்த வீடியோ பிடிச்சிக்கும் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பை.